السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹுவின் அருளால் ஒவ்வொரு நாளும் இரவு தொழுகையை நிறைவு செய்ததற்கு பிறகு வரலாற்று பக்கங்களில் மின்னக்கூடிய மாணிக்கங்கள் என்ற ஒரு தொடர் தலைப்பின் வாயிலாக பல்வேறு செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். அதன் ஒரு பகுதியாக இன்றைய தினம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய காலகட்டத்தில் வாழ்ந்து என்றாலும் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்காமலேயே இவ்வுலகத்தை விட்டு விடைபெற்ற ஒரு சிறந்த ஒரு மனிதரை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹுவின் தூதரினுடைய சமகாலத்தில் வாழ்ந்தார்கள். எட்டி குதித்தால் போய் சந்திக்கக்கூடிய அளவிற்கு ஓரளவிற்கு தூரத்தில் தான் அந்த மனிதரும் வாழ்ந்து வந்தார்கள். ஆனாலும் அல்லாஹுவின் தூதரை சந்திக்கக்கூடிய ஒரு சூழலும் சந்தர்ப்பமும் அவருக்கு கிடைக்காமலேயே போய்விட்டது. அதற்கு பல காரணங்கள், அந்த காரணத்தையும் அல்லாஹுவின் தூதர் கூறுவார்கள். என்றாலும் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பற்றி எவ்வளவு சிலாகித்து கூறியிருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கைக்கு அந்த தோழரினுடைய வரலாறு எவ்வளவு பாடமாக படிப்பினையாக இருக்கப் போகிறது என்பதை நாம் காண இருக்கிறோம். இன்றைய யமன் என்று சொல்லக்கூடிய அந்த யமன் பிரதேசத்திலே உவைஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் வாழ்ந்து வருகிறார். சிறு பிராயத்திலேயே தகப்பனை இழந்து அனாதையான ஒரு சிறுவர் அவர். தாய் மட்டும்தான் அவருக்கான அடைக்கலம். வறுமையினுடைய கோர பிடியின் காரணமாக ஒட்டகங்களை மேய்க்கக்கூடிய ஒரு மேய்ப்பாளர். வறுமையினுடைய கோர பிடி, சிறு பிராயத்திலேயே தகப்பனை இழந்து தாயினுடைய அரவணைப்பிலேயே வாழக்கூடிய அந்த மனிதர் ஒட்டகங்களை மேய்த்து கொண்டு பெரிய அளவிற்கு பரிச்சயம் இல்லாதவர். உவைஸ் என்று சொன்னால் கூட தெரியக்கூடிய அளவிற்கான பரிச்சயமான நபரும் அல்ல. அன்றைய காலகட்டத்தில் சாதாரணமாக ஆடு மேய்க்கக்கூடியவர் எந்த அளவிற்கு பிரபலியமாக இருப்பார், ஒட்டகங்களை மேய்க்கக்கூடிய மனிதன் எந்த அளவிற்கு அன்றைய சமூகத்தில் பிரபலியமாக இருந்திருக்கக்கூடும். அந்த அடிப்படையில் தான் காடுகளிலும் அலைகளிலும் ஒட்டகங்களை ஆடுகளை மேய்த்து கொண்டு வாழ்ந்து வருகிறார்கள். காலத்தினுடைய சுழற்சியில் அவரினுடைய உடலிலே குஷ்டரோகம் என்ன செய்கிறது என்று சொன்னால் தாக்க ஆரம்பித்து விடுகிறது. உடல் முழுவதும் கடுமையான குஷ்டரோகங்கள். என்றாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கு நிவாரணத்தை கொடுத்து அந்த நிவாரணம் ஓரளவிற்கு அல்லாஹ் நிரப்பமாக்குகிறான். அவரினுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த குஷ்டரோகங்கள் எல்லாம் என்ன செய்கிறது என்று சொன்னால் நீங்க ஆரம்பிக்கிறது. என்றாலும் அந்த குஷ்டரோகம் நீங்கியதற்கான ஒரே ஒரு தடம் மட்டும் அவரினுடைய உடலிலே இருக்கிறது. சில அறிவிப்புகளில் அவரினுடைய வயிற்று பகுதியில், சில அறிவிப்புகளில் அவரினுடைய இடது கைக்கு அருகாமையில் அவரினுடைய உடலிலே குஷ்டரோகம் இருந்து அந்த குஷ்டரோகம் எல்லாம் குணமாகி எல்லா தழும்புகளும் ஆறிவிட்டாலும் கூட அடையாளத்திற்கு ஒரு நாணயத்தின் அளவிற்கு அவரினுடைய கையிலே அந்த குஷ்டரோகத்திற்கான அடையாளமும் இருக்கிறது. இந்த நேரத்தில் தான் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலும் மக்காவிலும் இஸ்லாமிய அழைப்பு பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆங்காங்கே பல நகரங்களுக்கு, பல நாடுகளுக்கு அல்லாஹுவின் தூதரினுடைய அழைப்பு பணி போய் சேர ஆரம்பிக்கும் பொழுது இந்த ஆடுகளை ஒட்டகங்களை மேய்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாலிபருக்கும் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அழைப்பு பணி பிற தோழர்களின் மூலியமாக வந்து சேர்ந்து விடுகிறது. அல்லாஹுவின் தூதர் நேரடியாக இவருக்கு அழைப்பு பணி செய்யவில்லை. ஏனைய நாட்டு மன்னர்களுக்கும் அரசர்களுக்கும் அல்லாஹுவின் தூதர் பெயர் குறிப்பிட்டு கடிதம் அனுப்பினார்களே, அப்படி இந்த உவைஸிற்கு எந்த ஒரு கடிதமும் அனுப்பப்படவில்லை. மாறாக தோழர்கள் மூலியமாக, வியாபாரத்திற்காக பயணப்படக்கூடிய தோழர்கள் மூலியமாக ஆடுகளை ஒட்டகங்களை மேய்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உவைஸ் என்ற இந்த வாலிபருக்கு இஸ்லாமிய அழைப்பு பணி போய் சேர ஆரம்பிக்கிறது. அவர் ஏழ்மையில் இருந்தாலும் கூட, வறுமையினுடைய கோர பிடியில் இருந்தாலும் கூட அல்லாஹுவின் தூதரை சமகாலத்தில் வாழக்கூடியவர். கடைசி நபித்தோழர் கிட்டத்தட்ட ஹிஜ்ரி 110 மரணித்தார்கள் என்று நாம் வரலாறை பார்க்கிறோம். ஆனால் இந்த தோழருமோ இந்த மனிதருமோ 38 ஹிஜ்ரி 38 மரணித்து விடுகிறார்கள். அல்லாஹுவின் தூதரினுடைய சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள், நூற்றுக்கணக்கான நபித்தோழர்களை கண்கொண்டு பார்த்தவர்கள். ஆனாலும் அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் நேரடியாக அல்லாஹுவின் தூதர் அவரை அழைக்கவில்லை.
அல்லாஹுவின் தூதர் இவர் பெயர் சொல்லியும் அழைப்பு பணி செய்யவில்லை. ஆடுகளை மேய்க்கக்கூடிய அந்த இடையனுக்கு எங்கோ ஒரு மூலியமாக இஸ்லாமிய அழைப்பு பணி வந்து சேர ஆரம்பிக்கிறது. நபர்கள் முக்கியமில்லை, சார்ந்திருக்கக்கூடிய கொள்கை மிக முக்கியம். யார் அழைக்கிறார்கள் என்பது முக்கியமில்லை, அவர் எதன்பால் அழைக்கிறார் என்பதுதான் முக்கியம். அல்லாஹ் குர்ஆனில் கேட்பான் அல்லவா, இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்க கூடும், ஆனால் அல்லாஹுவினுடைய மார்க்கம் என்பது நிலைத்து நிற்கக்கூடிய மார்க்கம் அல்லவா. ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய இளைஞனாக இருந்தாலும் கூட தோழர்களின் மூலியமாக இஸ்லாம் வந்து என்ன செய்கிறது என்று சொன்னால் வந்து சேர்ந்து விடுகிறது. உடனடியாக அந்த இஸ்லாத்திற்குள்ளாக தன்னை இணைத்துக் கொள்கிறார். ஒரே ஒரு தாய் மட்டும் வயது முதிர்ச்சி அடைந்து விடுகிறது. ஒரு கட்டத்திலே தாயினுடைய கால்கள் எல்லாம் பலகீனப்பட்டு தாயால் எழுந்து நடக்க முடியாத ஒரு சூழல். இவர்தான் தாய்க்கு பணிவிடை செய்து கொண்டு தாயை பராமரித்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல். ஆனால் இவரினுடைய உள்ளம் முழுவதும் எப்படியாவது அல்லாஹுவின் தூதரை போய் நாம் சந்திக்க வேண்டும். யமனும் சவுதியும் மிக அருகாமையில் இருக்கக்கூடிய நாடுகள் தான். நபித்தோழர்கள் வியாபாரத்திற்காக அவ்வப்பொழுது கடந்து செல்லக்கூடிய ஒரு பகுதி தான். நினைத்தால் ஒட்டகத்தை தட்டிக்கொண்டு குதிரையை தட்டிக்கொண்டு மதீனாவிற்குள்ளாக வந்துவிடக்கூடும். தன்னுடைய தாயிடத்திலே போய் அனுமதி கேட்கிறார். தாயினுடைய சூழலுமோ வயது முதிர்ச்சியின் காரணமாய் நடக்க முடியாமல் படுக்கையிலேயே இருக்கிறார். தாயை இவர்தான் தூக்கி நிப்பாட்ட வேண்டும், தாய்க்கான உணவு கொடுக்க வேண்டும், தாயை பராமரிக்க வேண்டிய ஒரு சூழல். ஆனால் இவரினுடைய உள்ளம் முழுவதும் அல்லாஹுவின் தூதரை எப்படியாவது நாம் சந்திக்க வேண்டும். சமகாலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பயணப்பட்டால் அல்லாஹுவின் தூதரை போய் நாம் சந்தித்து விடலாமே. இவ்வளவு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹுவின் தூதரை சந்திக்காமலேயே இருக்கிறோமே என்று அல்லாஹுவின் தூதரை எப்படியாவது சந்தித்து விட வேண்டும் என்பதாக ஆர்வத்தோடையே இருக்கிறார். ஆனால் கடைசி வரை அந்த சந்திப்பு நிகழவே இல்லை. கடைசி வரை அல்லாஹுவின் தூதரை சந்திப்பதற்கான சூழல் அமையவே இல்லை. வரலாறுகளில் நாம் பார்க்கிறோம், அதற்கான மிக பிரதானமான காரணம் அவரினுடைய தாய் மட்டும்தான். அல்லாஹுவின் தூதரை சந்திப்பதற்காக வந்தால் குறைந்தது 1 மாத காலம் பயணங்களை முடித்துவிட்டு வீடு திரும்புவதற்கு தேவைப்படும். யமனில் இருந்து பயணத்தை தொடர்ந்தார் என்று சொன்னால் ஒரு 10-15 நாட்கள் மதீனாவிற்கு வந்து சேர வேண்டும். அல்லாஹுவின் தூதரை சந்தித்து விட்டு மீண்டும் ஒரு 10-15 நாட்கள் பயணம் மேற்கொள்ள வேண்டும். 1 மாத காலத்திற்கு தன்னுடைய தாயை பராமரிப்பதற்கு அங்கே ஆட்கள் இல்லை. தன்னுடைய தாய்க்கு பணிவிடை செய்வதற்கு அங்கே நபர்கள் இல்லை. தன்னுடைய தாய்க்கு உணவு கொடுப்பதற்கு, தாயை தூக்கி நிப்பாட்டி தாயினுக்கு சேவை செய்வதற்கு அங்கே நபர்கள் இல்லை. இவர் ஏழ்மையினுடைய கோர பிடி என்பதனால் திருமணமும் கூட முடிக்க முடியாத ஒரு சூழல். ஆடுகளை ஒட்டகத்தை மேய்க்கக்கூடிய ஒரு வாலிபர். யார் இவருக்கு பெண் கொடுப்பது? பெண் கொடுப்பதற்கு யாரும் துணியவும் இல்லை. அதனால் இவரும் இவரினுடைய தாய் மட்டும்தான் வாழ்க்கை. தாய்க்கான உலகம் இவர்தான், இவருக்கான உலகம் இவரினுடைய தாய் தான். ஆனாலும் அல்லாஹுவின் தூதரை சந்திக்க வேண்டும் என்ற ஆசை, தாயிடத்திலே அனுமதி கேட்கிறார். தாயுமோ தன்னுடைய இயலாமையை முன்னிறுத்துகிறார்கள். நீ செல்வது எந்த விதத்திலும் எனக்கு வருத்தம் இல்லை, ஆனால் எனக்கு யார் உணவளிப்பது, என்னை யார் பராமரிப்பது? ஒரு கட்டத்திலே முடிவெடுக்கிறார், அல்லாஹுவின் தூதரை சந்திப்பதை நாம் கொஞ்சம் தள்ளி போடலாம், நம்முடைய தாயை முதலிலே நாம் கவனிக்கலாம் என்பதாக. என் அன்பான உறவுகளே, தாயினுடைய விஷயத்தில் கவனக்குறைவாக இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும், தாயினுடைய உரிமைகளை மீறக்கூடிய யாராக இருந்தாலும், தாயை திட்டக்கூடியவர்கள் ஒரு கவள உணவுக்காக மாடிகளிலும் அண்ணன் தம்பிகள் எல்லாம் திட்டமிடுகிறார்கள். திங்கட்கிழமை என் வீட்டிலே தாய் உணவருந்த வேண்டும், செவ்வாய்க்கிழமை உன் வீட்டிலே உணவருந்த வேண்டும். ஒரு கவள உணவுக்காக தாய் படிகளை ஏறி இறங்கக்கூடிய சூழலை யார் உருவாக்கி இருந்தாலும் இந்த தோழரினுடைய வரலாறு நம்முடைய தலையில் கொட்டி அல்லாஹுவின் தூதர் எவ்வளவு அற்புதமான ஒரு செய்தியை நமக்கு சொல்கிறார்கள் பாருங்கள். ஒரு கட்டத்திலே ரசூலுல்லாஹுவை சந்திக்கக்கூடிய ஒரு சூழலே அவருக்கு கிட்டவில்லை. தாய் அதற்கு ஒரு பெரும் தடையாக இருந்ததினால் சஹீஹ் முஸ்லிமில் இவர் நபித்தோழரும் அல்ல, நபியை சந்தித்தவரும் அல்ல, அல்லாஹுவின் தூதருக்கு பின்னால் ஒரு ரக்காத்து கூட தொழுதவரும் அல்ல, அல்லாஹுவின் தூதரினுடைய நாவிலிருந்து எந்த ஒரு வகையையும் உள்வாங்கியவரும் அல்ல. 3 நபிமொழிகளை அல்லாஹுவின் தூதர் இவர் விஷயமாக கூறினார்கள். இஸ்லாமிய வரலாற்றினுடைய பெரும் வீரர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், உமர் அவர்களே, ஒரு நாள் நீங்கள் யமனை சார்ந்த கர்னு குலத்தை சார்ந்த உவைஸ் இப்னு ஆமிர் என்ற மனிதனை நீ சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உனக்கு கிட்டுமையானால், அல்லாஹுவின் தூதர் அங்க அடையாளத்தோடு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இவரை பற்றியதான முழு அங்க அடையாளத்தையும் அல்லாஹுவின் தூதருக்கு கற்றுக் கொடுக்கிறார்.
உவைஸை வரலாறில் பார்த்ததே இல்லை. ரசூல் சொல்கிறார்கள், யமனிலே ஒரு மனிதன் இருக்கிறான், அவரினுடைய பெயர் உவைஸ் இப்னு ஆமிர், அவர் கர்னு குலத்தை சார்ந்தவர். அவரினுடைய உடலிலே ஒரு குஷ்டரோகத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி இருந்தான். அல்லாஹ் அவருக்கு நிவாரணம் கொடுத்தான். அந்த குஷ்டரோகங்கள் முழுமையாக நீங்கியது. என்றாலும் அவர் உடம்பிலே குஷ்டம் இருந்ததற்கான தடயமாக, அடையாளமாக ஒரு நாணயம் அளவிற்கு ஒரு அடையாளம் இருக்கும். அவரை நீ சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உனக்கு கிட்டுமையானால், அவரை நீ சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உனக்கு கிட்டுமையானால், அவரிடத்திலே உன்னுடைய பாவத்திற்காக அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கோர சொல். அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார், யஅதி அலைக்கும் உவைஸ் இப்னு ஆமிரின் மா அம்தாதின் அஹ்லில் யமன், யமன் பிரதேசத்தை சார்ந்த அம்தாது கோத்திரத்தில் இருக்கக்கூடிய உவைஸை நீ சந்தித்தால், அவரினுடைய உடம்பிலே கானபிஹி பரசுன், குஷ்டத்திற்கான ஒரு சிறிய அடையாளம் இருக்கும். ஃபபரஅ மின்ஹு, அல்லாஹ் அந்த குஷ்டத்தை அவரை விட்டு நீக்கி இருந்தான். என்றாலும் அவரை நீ சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டால் அறிந்துகொள், லவ் அக்ஸம அலல்லாஹ், அவர் அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டால், லஅபர்ரஹு, உடனடியாக அல்லாஹ் அந்த சத்தியத்தை நிறைவேற்றுவான். ஃபஇன் இஸ்ததஅத, உனக்கு வாய்ப்பு கிட்டுமையானால், ஐயஸ்தகுஃபிர லக, உன்னுடைய பாவத்திற்காக அவரிடத்திலே, அவர் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க சொல். நீ பாவம் செய்திருப்பாய், உன்னுடைய பாவத்திற்காக உவைஸ் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தால், ஃபஃஅல், அவர் பிரார்த்தனை செய்யட்டும், ஃபஸ்தகுஃபிர்லி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உன்னுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு போதுமானவன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பற்றியதான முன் நற்செய்தியை உமர் ரலியல்லாஹுவிற்கு கூறுகிறார்கள். காலம் உருண்டோடுகிறது, அல்லாஹுவின் தூதரும் மரணித்து விடுகிறார்கள். உவைஸால் அல்லாஹுவின் தூதரை சந்திக்கவே முடியாமல் போய்விட்டது. காலம் கடந்ததற்கு பிறகு ஒவ்வொரு வருட ஹஜ்ஜிலும் இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், சப்தமிட்டு உமர் அழைப்பார்களாம், யமன் வாசிகளே, உங்களிலே யாராவது உவைஸ் இருக்கிறாரா, உங்களிலே யாராவது உவைஸ் இருக்கிறாரா? ஒவ்வொரு முறையும் அவர் அழைக்கிறார். அந்த அழைப்பிற்கு உவைஸ் என்ற மனிதன் பற்றி எந்த தகவலும் இல்லை. ஒரு முறை யமனுக்கு அவர் செல்ல வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்ட பொழுது அங்கிருக்கக்கூடிய மக்களிடத்திலே விசாரிக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உங்களிலே யார் உவைஸாக, உவைஸ் இப்னு ஆமிர் உங்களிலே யார் என்பதாக கேட்கிறார்கள். எல்லோரும் சொல்கிறார்கள், அந்த அளவுக்கு பரிச்சயமானவன் அல்லவே அவன், சாதாரண ஆடு மேய்க்கக்கூடிய ஒட்டகம் மேய்க்கக்கூடிய ஒரு வாலிபன் தானே என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லப்பட்ட பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரை தேடி செல்கிறார்கள். அந்த உவைஸ் இப்னு ஆமிர், நீங்கள் தான் ஆமீர் பெற்றெடுத்த உவைஸா என்பதாக சொல்கிறார். அப்பொழுது அந்த மனிதர் சொல்கிறார், நஅம், ஆம் தான். மின் முராதின், முராது கோத்திரத்தில் இருந்து வந்திருக்கக்கூடியவரா நீங்கள்? சும்ம மின் கர்னின், கர்னு கோத்திரத்தோடு சேர்ந்தவரா நீங்கள்? நஅம், ஆம், நான் தான். ஃபகான பிக பரசுன், உங்களுக்கு குஷ்டம் இருந்ததாக நாங்கள் கேள்விப்பட்டோமே, குஷ்டம் இருந்திருக்கிறதா? ஆம், இருந்தது. ஃபபரஅத் மின்ஹு இல்லா மௌதிஅ திர்ஹமன், எல்லா குஷ்டமும் நீங்க அந்த குஷ்டத்திற்கான ஒரே ஒரு அடையாளம் மட்டும் இருக்கிறதாமே, அது எங்கே காட்டுங்கள் என்பதாக உமர் சொல்கிறார்கள். அந்த உவைஸ் என்ன செய்கிறார், தன்னுடைய உடலிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அத்தனை நற்செய்தியையும் அந்த உவைஸிடத்திலே பார்க்கிறார். முழு உடம்பிலும் குஷ்டம் இருந்து அந்த குஷ்டமெல்லாம் நீங்கி ஒரே ஒரு தடயம், குஷ்டம் இருந்ததற்கான தடயம் மட்டும் அவரினுடைய உடலிலே இருக்கிறது. அந்த உமரிடத்திலே காட்ட பொழுது, லக்கவாலிதத்துன், உங்களுக்கு தாய் இருக்கிறார்களாமே? ஆம், உண்மைதான், எனக்கும் ஒரு தாய் இருக்கிறார்கள், அந்த தாயோடு தான் நான் இருக்கிறேன் என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் அந்த உவைஸ் சொன்ன பொழுது, இப்பொழுது சமிஅத்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுவின் தூதர் சொல்ல நாங்கள் கேட்டிருக்கிறோம், உவைஸ் இப்னு ஆமிரே, நீங்கள் சத்தியம் செய்தால் அல்லாஹ் அந்த சத்தியத்தை நிறைவேற்றுகிறான், நீங்கள் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் அந்த பிரார்த்தனையை கபூல் செய்கிறான். என்னுடைய பாவத்திற்காக, எனக்காக, நான் செய்த பாவத்திற்காக உவைஸே அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கோருவாயாக என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூற, உவைஸ் இப்னு ஆமிர் உமருக்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார். அல்லாஹுவே, உமரினுடைய பாவத்தை நீ பொறுத்து கொடுக்கணும், அல்லாஹுவே உமரை நீ மன்னிக்க வேண்டும். உமர் யார்? உமருன் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்திற்கு நற்செய்தி சொல்லப்பட்ட மகா மனிதர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஆனால் உவைஸ் இப்னு ஆமிர் யார்? அல்லாஹுவின் தூதரை சந்தித்தவர் அல்ல, அல்லாஹுவின் தூதரோடு பயணப்பட்டவர் அல்ல, அல்லாஹுவின் தூதரோடு மார்க்கத்திற்காக போராடியவர் அல்ல, அல்லாஹுவின் தூதரோடு மார்க்கத்தை கற்றுக்கொண்டவரும் கூட அல்ல.
ஆனாலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உவைஸை உமரை நீங்கள் சந்தியுங்கள், அவர் சத்தியம் செய்தால் அல்லாஹ் அந்த சத்தியத்தை நிறைவேற்றுவான், அவர் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் அந்த பிரார்த்தனையை கபூல் செய்வான், அவர் பாவ மன்னிப்பு தேடினால் அல்லாஹ் அந்த பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்வான். உமர் ரலியல்லாஹு நிற்கிறார்கள், உவைஸ் உமருக்காக பிரார்த்தனை செய்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, எங்க போறீங்க? அவருக்கு ரொம்ப ஆசை கூஃபாவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி. அப்ப நான் கூஃபாவுக்கு போறேன். அப்ப அல அக்துபு லக இலா ஆமிலிஹா, நான் கூஃபால எங்களினுடைய ஆளுநர் தான் இருக்கிறார், நான் வேண்டுமானால் கடிதம் எழுதட்டுமா, உங்களுக்கு வசதிகளை நான் ஏற்படுத்தி தரட்டுமா? உடனே உமைஸ் இப்னு ஆமிர் சொன்னார்கள், இல்லை இல்லை, அகூனு ஃபீ அபராஇன் நாஸி அஹப்பு இலை, மக்களோடி மக்களாய் சாதாரண ஆடுகளை ஒட்டகங்களை மேய்த்துக்கொண்டு வாழக்கூடியவனாகவே நான் இருக்க ஆசைப்படுகிறேன் என்று சொன்னதற்கு பிறகு கூஃபாவிற்கு அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் பயணப்பட்டு வாழ ஆரம்பிக்கிறார். கூஃபாவில் இருந்து ஹஜ்ஜி செய்வதற்காக மக்காவுக்கு வருகிறார்கள் உமர் ரலியல்லாஹுனுடைய ஆட்சியின் பொழுது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யமன்ல கூஃபால இருந்து வந்திருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே உவைஸ் இப்னு ஆமிர் இருக்கிறாரா, ஃபலம்மா கான மினல் ஆமில் முக்பிலி ஹஜ்ஜ ரஜுலுன் மின் அஷ்ராஃபிஹி, அந்த கூஃபா வாசிகளை சார்ந்த சிலர் அதற்கு அடுத்த வருடம் ஹஜ்ஜிக்காக மக்காவுக்கு வந்திருந்தார்கள். அப்போ ஃபவாஃபக உமர் அந்த கூஃபா வாசிகளை சந்திக்கிறார். ஃபஸஅலஹு அன் உவைஸ், உவைஸை பத்தி கேட்கிறாங்க, எப்படி இருக்கிறார் உவைஸ், கூஃபாக்கு தானே வாரன்னாரு, உவைஸ் எப்படி இருக்கிறாங்க? தரக்துஹு ரஸ்ஸல் பைத்தி கலீலல் மத்தா, ஏழ்மையான முறையில் தான் அவர் வாழுகிறார், பெரிய அளவிற்கு பகட்டு பட்டாளத்தோடி அவ்வளவு பெரிய நபியினுடைய நற்செய்திக்கு சொந்தக்காரர், நபியினுடைய சோபனத்திற்கு சொந்தக்காரர். உமர் போன்றவர்கள் எல்லாம் காத்து நிற்கிறார்கள் உவைஸினுடைய பிரார்த்தனைக்காக. ஆனால் அந்த ஹதீஸில் வருகிறது பாருங்கள், சாதாரண வீடுகளில் ஏழ்மையான ஒரு சாதாரண மனிதனாகவே வாழ்ந்து வருகிறார். உடனே அந்த கூஃபாவாசிகளுக்கு உமர் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நாங்கள் கேட்டோம், இந்த உவைஸ் இருக்கிறாரே அவர் சாதாரணமான மனிதர் அல்ல, அவர் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் கபூல் செய்வான். உடனடியாக ஹஜ்ஜை முடித்து கொண்டு அந்த கூஃபாவாசிகள் போய் சந்திக்கிறார்கள், உவைஸை போய் சந்திக்கிறார்கள். சந்திக்கக்கூடிய நேரத்தில் அவங்க சொல்றாங்க, எங்களுக்காண்டி நீங்க துவா செய்யுங்க அப்படின்னு அந்த கூஃபாவாசிகள் சொல்கிறார்கள். உடனே அந்த உவைஸ் சொல்கிறார், அந்த அஹ்தம் பி சஃபரி சாலிஹ், நீங்க தான் ஒரு புனித பயணம் சென்று விட்டு வந்திருக்கிறீர்கள், ஹஜ்ஜிக்காக வேண்டி மக்காவை தரிசித்து விட்டு நீங்கள் தான் ஒரு புனித பயணம் சென்று விட்டு வந்திருக்கிறீர்கள், ஆதலால் நீங்கள் தான் எனக்கு துஆ செய்ய வேண்டுமே தவிர நான் எப்படி உங்களுக்கு துஆ செய்வது தகுமானதாக இருக்கும்? உடனே அந்த கூஃபாவாசிகள் சொல்கிறார்கள், இல்லை, இஸ்தக்ஃபிர்லி, எனக்காக நீங்கள் பாவ மன்னிப்பு தேடத்தான் வேண்டும். உடனே அந்த அஹ்தம் பி சஃபரின் சாலிஹ், நீங்க தான் நல்ல ஒரு புனித பயணத்தை நிறைவு செய்து விட்டு வந்திருக்கிறீர்கள். 3 முறை அந்த மக்கள் சொல்கிறார்கள், எங்களுக்காக நீங்கள் பாவ மன்னிப்பு தேட வேண்டும், எங்களுக்காக நீங்கள் பாவ மன்னிப்பு தேட வேண்டும், எங்களுக்காக நீங்கள் பாவ மன்னிப்பு தேட. 3 முறையும் சொல்கிறார் உவைஸ், நீங்கள் தானே பி சஃபரின் சாலிஹ், ஒரு நல்ல பயணம், ஒரு புனித பயணத்தை நிறைவு செய்துவிட்டு அன்று பிறந்த பாலகனாய் நீங்கள் கூஃபாவிற்கு திரும்பி இருக்கிறீர்கள், ஆதலால் நீங்கள் தான் எனக்கு துவா செய்வது தகுமான காரியமாக இருக்கும். 3ஆவதாக சொல்கிறார்கள், இல்லை, நீங்கள் தான் எங்களுக்கு துவா செய்ய வேண்டும், எங்கள் பாவத்திற்காக நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். உடனே உவைஸ் கேட்கிறார், லகீத உமர், உமரை நீங்கள் மக்காவிலே சந்தித்தீர்களா? கால நஅம், ஆம், நாங்கள் உமரை மக்காவிலே சந்தித்தோம். ஃபஸ்தக்ஃபர லஹு, உடனடியாக அவர் என்ன செய்தார் என்று சொன்னால் அந்த மக்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுபவராக இருந்தார். ஃபஃபத்தின லஹுன் நாஸ், மக்களுக்கு இந்த செய்தி பரவ ஆரம்பிக்கிறது. ஃபன்தலக அலா வஜ்ஹிஹி, மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக அவரை சந்தித்து எங்களுக்காக நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள், எங்களுக்காக நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்பதாக மக்கள் எல்லாம் அவரிடத்திலே கோரிக்கை வைப்பதும் அவர் முகத்தை மூடிக்கொண்டு வாழ வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டார் என்றெல்லாம் நாம் வரலாறுகளில் பார்க்கிறோமேயானால் இதே ஹதீஸில் தான் ஒரு வார்த்தை வருகிறது. இவ்வளவு சிறப்பை அல்லாஹ் அவருக்கு கொடுத்ததற்கான காரணத்தை ரத்தின சுருக்கமான ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தன்னுடைய தாயினுடைய விவகாரத்தில் அவர் மிகவும் சிறந்தவராக இருந்தார். தாய்க்கு பணிவிடை செய்வதில் எல்லா அறிஞர்களும் ஏகோபித்த முறையில் உவைஸ் இப்னு ஆமிருக்கு ஏன் இவ்வளவு பெரிய சிறப்பை அல்லாஹ் கொடுக்க வேண்டும் என்பதாக எல்லோரும் ஏகோபித்த முறையில் ஒரு முடிவுக்கு வருவார்கள். உவைஸ் இப்னு ஆமிர் தன்னுடைய தாயை பராமரிப்பவராக இருந்தார், தன்னுடைய தாய்க்கு பணிவிடை செய்பவராக இருந்தார், தன்னுடைய தாயினுடைய விவகாரத்தை தலையிலே வைத்து தூக்கி நடப்பவராக இருந்தார். அல்லாஹ்வின் தூதரினுடைய காலத்தில்
நபியை சந்திப்பதை விட என் தாய்க்கு பணிவிடை செய்வது எனக்கு மிக மேலானது என்பதாக தன் தாய் விவகாரத்தில் அவர் கண்ணும் கருத்துமாக இருந்ததினால் அல்லாஹ்வின் தூதர் அவரை சந்திக்காவிட்டாலும் உவைஸிற்காக ஜிப்ரீல் வந்து அல்லாஹ்வின் தூதரிடத்திலே நற்செய்தி சொல்லக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் அவரினுடைய கண்ணியத்தை மகத்துவத்தை உயர்த்தி இருக்கிறார். அன்பு உறவுகளே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்கப்படும், அல்லாஹ்வின் தூதரே, செய்யக்கூடிய அமல்களிலேயே மிகச்சிறந்த அமல் அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகைக்கான நேரத்தில் தொழுவது, சும்மா ஐயுன், பிறகு பிர்ருல் வாலிதைன், நம்முடைய தாய் தகப்பனினுடைய விவகாரத்தில் நல்ல முறையில் நாம் நடந்து கொள்வது. நாம் எவ்வளவு அமல்கள் செய்தாலும் கூட எம் தாயும் தகப்பனினுடைய அந்த பணிவிடை இருக்கிறது அல்லவா, அவர்களுக்கு கொடுப்பது, அவர்களை அரவணைப்பது, அவர்களுடைய வாழ்க்கையை நாம் கண்ணும் கருத்துமாக வைத்து பேணுவது இருக்கிறது. இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்களுக்கு ஒரு கிதாப் இருக்கிறது, அதபுல் முஃப்ரத் என்று சொல்வார்கள், தனி மனித ஒழுக்கம் என்பதாக. அந்த தனி மனித ஒழுக்கத்தில் ஒரு செய்தியை கொண்டு வருவார்கள், ஒரு சஹீஹான ஒரு ஹதீஸை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா பாவத்திற்கும் தண்டனையை அல்லாஹ் பிற்படுத்தி கொண்டே இருப்பார். நாம் ஒரு தவறு செய்து விடுகிறோம் மனிதர் என்ற ரீதியில், அல்லாஹ் தண்டிக்க மாட்டான். ஒரு கால் அல்லாஹ் அவனை மன்னிக்க கூடும், அல்லது நாளைக்கு மறுமையில் அவனுடைய விசாரணை மன்றத்தில் நாம் அவனை பார்த்து கொள்ளலாம் என்பதாக அல்லாஹ் பின்னோக்கி எல்லா பாவத்திற்கான தண்டனையையும் அல்லாஹ் தவிர்த்து கொண்டே வருவான். ஆனால் ஒரு மனிதன் தாயையோ தகப்பனையோ வேதனைப்படுத்துவாரையானால், ஒரு மனிதர் தாயையோ தகப்பனையோ காயப்படுத்துவாரையானால், இமாம் புகாரி சொல்வார்கள், சஹீஹான ஒரு ஹதீஸை வைத்து, வாழும் பொழுதே அல்லாஹ் அவன் தலையில் அதற்கான நாசத்தை தண்டனையை அல்லாஹ் அவசரப்பட்டு இறக்கி போவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு மற்றும் ஒரு செய்தியை பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் வீட்டிலே உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். திடீர் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு சிரிக்கிறார்கள், மகிழ்ச்சி குதூகலம் அடைகிறார்கள். உடனே ஆயிஷா ரலியல்லாஹு கேட்கிறாங்க, ஏன் யா ரசூலல்லாஹ் ரொம்ப சந்தோஷமாயிட்டீங்களே திடீர் என்பதாக. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தஹல்துல் ஜன்னா, நான் சொர்க்கத்துக்குள்ள போன கனவுல, ஃபஸமிஅத் கிராஅ, ஒரு மனிதனினுடைய கிராஅத், சொர்க்கத்தில் உட்கார்ந்து ஒரு மனிதர் குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கிறார். சொர்க்கத்தில் உட்கார்ந்து ஒரு மனிதர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கிறார். என்னுடைய சமூகத்தை சார்ந்த ஒரு மனிதர் சொர்க்கம் நுழைகிறார், சொர்க்கத்திலே குர்ஆன் ஓதுகிறார், வானவர்கள் எல்லாம் ரசிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இருக்கிறது. ஃபகுல்து மன் ஹாதா, நான் கேட்டேன், அல்லாஹுவின் தூதரே, யார் அந்த மனிதர் என்பதாக கேட்ட பொழுது, ஹாரிசா பின் நுஅமான், நுஅமான் பெற்றெடுத்த ஹாரிசா என்ற அந்த வாலிபர் சொர்க்கத்திலே அமர்ந்து கொண்டு என்ன செய்கிறார் என்று சொன்னால் குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் இவ்வளவு பெரிய சிறப்பை வாழும் பொழுதே ஹாரிசா சொர்க்கத்திலே குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறார். ஆயிஷா அம்மா சொல்றாங்க, இவ்வளவு பெரிய சிறப்பை அல்லாஹ் அவருக்கு கொடுத்ததற்கான காரணம் கதாலிகுமுல் பிர், தன்னுடைய தாயினுடைய விஷயத்தில் அவர் கவனத்தோடு நடந்து கொள்ளக்கூடியவராக இருப்பார். அவரினுடைய தாய் உணவை எடுத்து உண்பக்கூடிய அளவிற்கு அவரினுடைய தாய்க்கு கையிலே சக்தி இல்லை. யாராவது ஒரு மனிதர் ஊட்டி கொடுக்க வேண்டும். இந்த ஹாரிசா பின் நுஅமான் தான் ஒவ்வொரு நாளும் தாய்க்காக உணவுகளை ஊட்டக்கூடியவராக இருந்தார். அம்மா ஆயிஷா சொல்கிறார்கள், இவ்வளவு பெரிய சிறப்பை அல்லாஹ் அந்த தோழருக்கு கொடுத்தது சொர்க்கம் நுழைந்தது மட்டுமல்ல, சொர்க்கத்தில் குர்ஆன் ஓதியது மட்டுமல்ல, ரசூல் கனவிலே காணுகிறார், அதை பார்த்து குதூகலம் அடைகிறார்கள், பூரிப்படைகிறார்கள். காரணம், அவரினுடைய தாய் விவகாரத்திலே அவர் நல்ல முறையில் நடப்பவராக இருந்தார். பாதலாளன் அன்பான உறவுகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லோருக்கும் அந்த பாக்கியம் தருவதில்லை. தாயோடு நீண்ட காலம் வாழக்கூடிய ஒரு பாக்கியம். அரபியில் சொல்வார்கள், அல் ஜன்னத்து ஃபிஸ் ஸமா, சொர்க்கம் வானத்தில் இருக்கட்டுமே, ஃபில் அர்தி உம்மி, என் தாய் பூமியில் அல்லவா இருக்கிறாள் என்பதாக சொல்வார்கள். நம்முடைய மார்க்கத்தில் சில அமல்கள் செய்வதற்கு கூட தாய் தகப்பனினுடைய அனுமதி என்பது மிக அவசியம் என்பதாக மார்க்கம் சொல்கிறது. அவ்வா எல்லோருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தாயோடு நீண்ட காலம் வாழக்கூடிய பாக்கியம், தகப்பனோடு நீண்ட காலம் வாழக்கூடிய பாக்கியம் எல்லாம் அல்லாஹ் எல்லோருக்கும் கொடுக்கக்கூடியது அல்ல. ரமதானை அடைவது ஒரு பெரும் பாக்கியம் என்றால், தாயோடி தகப்பனோடி ரமதானை அடைவது இருக்கிறதே, அல்லாஹு அக்பர். தாயினுடைய சுவையான உணவுகளை சகரிலே உண்டு கொண்டு தகப்பனின் கரம் பிடித்து மஸ்ஜிதிற்கு வரக்கூடிய பாக்கியம் எல்லாம் அல்லாஹ் நாடக்கூடியவர்களுக்கு மட்டும்தான். அதனால் இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய சொர்க்கம் என்பதை மறந்து விடாதீர்கள். ஒரு ஸ்தாபியா, மிகப்பெரிய ஒரு சலஃப் அறிஞர், அவரினுடைய தாயினுடைய ஜனாசா உயர்த்தப்படும் பொழுது
அவர் சொன்ன ஒரு வார்த்தை, எனக்கான சொர்க்கம் அல்லவா சென்று கொண்டிருக்கிறது என்பதாக. அல்வாலிது அவ்ஸத்து மின் அப்வாபில் ஜன்னah, தாயும் தகப்பனும் சொர்க்கத்திற்கான நடுவாயில். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், முடிந்தால் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அப்படி இல்லாவிட்டால் அவர்களை வேதனைப்படுத்தி அந்த சொர்க்கத்தின் வாயிலை தகர்த்து நாசமடையுங்கள் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். ரஹிம அன்ஃபுன், நாசம் உண்டாகட்டும், தாயும் தகப்பனும் உயிர் வாழ்ந்து அவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு சூழல் கிட்டாமல் செத்து ஒழிகிறானே, அவனுக்கு நாசம் உண்டாகட்டும். எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தைகள் இந்த வார்த்தைகள். அல்லாஹ்வின் தூதர் அவ்வளவு சீக்கிரத்தில் சபிக்கக்கூடிய ஒரு மனிதரா? ஆனால் அல்லாஹ்வின் தூதர் சபிக்கிறார், ரஹிமான் ஃபுன், நாசம் உண்டாகட்டும். யாருக்கு தாயோ தகப்பனோ இருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்து சொர்க்கம் நுழைய முடியவில்லையே, அப்பேற்பட்ட அந்த துர்பாக்கியசாலிக்கு நாசம் உண்டாகட்டும் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் சபிக்கிறார்களே. ஆனால் அன்பான உறவுகளே, இந்த உவைஸ் இப்னு ஆமிர் என்ற இந்த வரலாற்றில் மின்னக்கூடிய இந்த மாணிக்கம் நமக்கு தரக்கூடிய பாடம் என்னவென்றால், வாழும் காலத்தில் தாயினுடைய பொருத்தத்தை பெற்றவர்களாக நாம் வாழ்ந்தால் ரசூலினுடைய நற்செய்திக்கு அவர் சொந்தக்காரராக மாறினாரே, அதுபோன்று அல்லாஹுவினுடைய மகத்துவத்திற்கு, அல்லாஹுவினுடைய நற்கூலிக்கு நாம் சொந்தக்காரர்களாக மாற முடியும். வாழும் காலத்தில் தகப்பனையும் தாயையும் நாம் அரவணைப்போம். நம்மீது கடமை என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். யாருக்கு தாய் தகப்பன் மரணித்திருக்குமோ நமக்கான கடமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களில் ஒருவரினுடைய தாயோ தகப்பனோ மரணித்து விட்டால் உங்கள் தாய் தகப்பன் யாரோடு நட்பு பாராட்டினார்களோ, ரசூலினுடைய வார்த்தை என்ன? சிறிய தாய் உங்களினுடைய பிமன்சிலத்தில் உம்மி, உங்கள் தாய்க்கு நிகரானவள். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், சிறிய தகப்பன் பெரிய தகப்பன், நம் தாயோ தகப்பனோடு பிறந்தவர்கள் உங்கள் தகப்பனுக்கு நிகரானவர்கள். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், நம் தாய் தகப்பன் யாரோடு நட்பு பாராட்டினார்களோ அவர்களினுடைய மரணத்திற்கு பிறகு இந்த ரமதானினுடைய மாதம் நம்முடைய வாப்பா உயிர் வாழும் பொழுது அவரினுடைய உடன் பிறந்தவர்களுக்கு அல்லது அவர்களினுடைய சொந்த பந்தத்தை போய் சந்தித்து ஏதேனும் சில அன்பளிப்புகளை கொடுத்து வரக்கூடியவராக இருப்பார். இவர் நம்முடைய வாப்பா மரணித்திருக்க கூடும். அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், தாய் தகப்பனுக்கு செய்யக்கூடிய கடமைகளில் மிக பிரதானமான கடமை, வாப்பாவும் உம்மாவும் மரணித்தாலும் வாப்பாவும் உம்மாவும் யாரோடு நட்பு பாராட்டினார்களோ அவர்களோடு நீங்கள் நட்பு பாராட்டுங்கள். இன்ன அபர்ரல் பிர்ர, நன்மையிலேயே மிகப்பெரிய நன்மை என்று அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள். அதோடு முடிய போவதில்லை. எப்பொழுது நாம் கரங்களை உயர்த்தினாலும் ரப்பிக் ஃபிர்லி வலிவாலிதைய வலில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப், அல்லாஹுவே என்னையும் என் தாய் தகப்பனையும் நீ மன்னிப்பாயாக. ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா, அல்லாஹுவே நான் சிறுவனாக, உங்களுக்கு எல்லாம் தெரியும் குர்ஆனோடு தொடர்பில் இருக்கக்கூடிய அன்பர்கள் இந்த துவாவை நீங்க படிங்க, அன்த அர்ஹமுர் ராஹிமீன். இன்னைக்கு ஓதப்பட்ட சூரா யூசுஃபிலும் கூட இப்படித்தான் ஒரு வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன், நீ கருணையாளர்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த கருணையாளன். வஹுவ அஹ்கமுல் ஹாக்கிமீன், நீதிபதிகளுக்கெல்லாம் பெரிய நீதிபதி. அல்லாஹுவை முன்னிறுத்தி அல்லாஹுவினுடைய மகிமையை சொல்லி அல்லாஹ்விடத்திலே கேட்போம். ஆனா முழு குர்ஆன்ல இந்த ஒரு பிரார்த்தனையை மட்டும் அல்லாஹ் கொஞ்சம் வித்தியாசமாக கற்றுத்தருவான். ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா, அல்லாஹுவே நான் சிறுவனாக இருந்த பொழுது என் தாயும் தகப்பனும் என் மீது காட்டிய அந்த கருணையை போன்று அவர்களின் மீது நீ கருணை காட்டுவாயாக. அல்லாஹ் தனது கருணையை, தனது அன்பை எல்லா பிரார்த்தனைகளையும் முன்னிலைப்படுத்தக்கூடிய அல்லாஹ் அஸ்ஸ வஜல் தாய் தகப்பனுக்காக பிரார்த்திக்கும் பொழுது மட்டும் நம் தாய் தகப்பனினுடைய கருணையை அல்லாஹ் நினைவு கூர்ந்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க சொல்கிறான். ஆதலால் வாழும் காலத்தில் அவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும், அவர்களை நாம் அரவணைக்க வேண்டும். எந்த விலை கொடுத்தேனும் அவர்களை நாம் விட்டுவிடவே கூடாது. இரண்டாவதாக, அவர்கள் மரணித்திருப்பார்களே ஆனால் அவர்கள் யாரோடு பழகினார்களோ அவர்களோடு நாம் பழக வேண்டும். மூன்றாவதாக, நம்முடைய உயிர் நம்முடைய உடலை விட்டு பிரியக்கூடிய வரை நம் தாய் தகப்பனுக்காக அல்லாஹ்விடத்தில் மன்றாடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். உவைஸ் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு நபித்தோழர் அல்ல, ஆனால் நபியினுடைய காலத்தில் வாழ்ந்தவர். சிப்பீன் என்று சொல்லக்கூடிய ஒரு யுத்தம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சியின் பொழுது நடைபெற்ற அந்த யுத்தத்தில் ஹிஜ்ரி 37ஆம் ஆண்டு அந்த யுத்தத்திலே கலந்து கொண்டு ரசூல் மரணித்த சில நாட்களிலேயே அவரினுடைய தாயும் என்ன செய்து விடுகிறார்கள், மரணித்து விடுகிறார்கள். அவருக்கு மனைவி இருந்ததா, குழந்தைகள் இருந்ததா, எந்த வரலாறும் இல்லை. ஒரு சாதாரண நாடோடியாக, ஒரு சாதாரண மனிதராக தன்னுடைய வாழ்வுகளை அமைத்துக் கொள்கிறார். அலி ரலியல்லாஹுவிற்கு ஆதரவாக சிப்பீன் யுத்தத்தில் என்ன செய்கிறார் என்று சொன்னால் ஹிஜ்ரி 37ஆம் ஆண்டு அவர் ஷஹீதாகிறார். அந்த யுத்தத்திலே மரணத்தை தழுவுகிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற தோழர்களாக வாழும் காலத்தில் தாய் தகப்பனின் நிழலில் வாழக்கூடியவர்களாக, நாளைக்கு மறுமையில் எம் தாய் தகப்பனின் நிழலில் உயர்ந்த சொர்க்கத்தின் நிழலாடக்கூடியவர்களாக
அல்லாஹ் நம் அனைவரையும் நசீபாக்கட்டும். யாருக்கு தாய் தகப்பன் இருக்குமோ அல்லாஹ் அவர்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுக்கட்டும். யாரினுடைய தாய் தகப்பன் உலகத்தை விட்டு விடைபெற்றிருப்பார்களோ அவர்களுடைய கபரை அல்லாஹ் விசாலமாக்கட்டும். நோன்பு திறக்கும் பொழுது குளிர்ந்த நீரால் நாங்கள் நோன்பு திறக்குகிறோம். அல்லாஹுவே, எங்கள் தாய் தகப்பனுக்கு சொர்க்கத்து நீரை நீ புகட்டுவாயாக. பெருநாளுக்காக புத்தாடையை நாங்கள் தயார் செய்கிறோம். எங்கள் தாய் தகப்பனை நீ உயர்ந்த சொர்க்கத்து பட்டாடைகளை கொண்டு நீ கண்ணியப்படுத்துவாயாக. அழகான மஸ்ஜிதில் உன்னுடைய ஆலயத்தில் அழகான குளிர்ச்சியாய் நாங்கள் இளைப்பாரி கொண்டிருக்கிறோம். எங்கள் தாய் தகப்பனை உனது நிழலிலே இளைப்பாறக்கூடியவர்களாக நீ மாற்றுவாயாக என்று பிரார்த்தனை செய்வோம். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் இது போன்று வரலாற்றில் மின்னக்கூடிய மற்றும் ஒரு வரலாற்று மாணிக்கத்தை நாம் பார்க்கலாம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.